ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிடி விளாக்ஸ் கல்வியை துணை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா? உங்களுக்கே தெரியும், என் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். நான் வந்து படிக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு 7-8 மந்த்ஸாக தான் படிச்சுட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 மந்த்ஸ் எல்லாம் வந்து நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து பையனை பார்த்துக்கிட்டே வந்து ஜஸ்ட்டு தமிழ் கொஞ்சம் ஒவ்வொரு இயல் அப்புறம் மேக்ஸ் அப்படி தான் படிச்சுட்டு இருந்தேன் இல்லைங்களா? அதனால் ஜிஎஸ் எல்லாம் நிறைய படிக்காமல் இருந்தது. ஸோ இப்போ டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிஎஸ்சிலலாம் மார்க் ரொம்ப கம்மியாக வரதுனால அதை படிக்கிறதுக்கே வந்து டைம் வந்து கரெக்டாக போயிடுது. ஸோ அதனால தான் வந்து என்னால் வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி போட்டு அதில் ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் என்னால் கொடுக்க முடியறதில்ல. அது இல்லாமல் நான் வந்து பெருசாக இன்ஃபர்மேஷன் கொடுக்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி நான் மற்ற வீடியோஸ்லேயே எல்லாமே சொல்லியிருக்கேன். உங்களுக்கே தெரியும், நீங்கள் மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும். மோட்டிவேஷனுக்கு அப்பப்போ ஏதாவது ஷார்ட்ஸ் போடுறது, அது இல்லாமல் ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு லைவ் வருது, அந்த மாதிரி மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு எக்ஸாமுக்கு வந்து 3 மந்த்ஸ் தான் இருக்குது இல்லைங்களா? அந்த 3 மந்த்ஸில் வந்து நம்ம நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து நோட்ஸ் எடுக்காமல் வச்சுருப்போம். நிறைய படிக்க வேண்டியது பெண்டிங் இருந்திருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா எப்படி வந்து ரிவிஷனுக்கு வந்து டக்குன்னு பார்த்துட்டு போகிற மாதிரி நோட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமாக வந்து இனி வந்து யாரோ ஒருத்தரோட வீடியோஸ் பார்த்து, இப்போ நானே வீடியோ போடுறேன், என் வீடியோ பார்க்குறதுமே வந்து உங்களுக்கு டைம் வேஸ்ட் தான் இல்லைங்களா படிக்கிறவங்களுக்கெல்லாம். ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம படிக்கிற ரிலேட்டடாகவும் படிக்கிற சம்மந்தமாக வீடியோஸ் பார்க்குறது எவ்வளவோ பெஸ்ட்டு அப்படிங்கிறதுனால தான் வந்து நானும் உங்கள் டைமையும் வந்து வேஸ்ட் பண்ண வேணான்னு வீடியோஸ் மற்ற வீடியோஸ் எல்லாம் போடுறதில்ல. ஃபஸ்ட் வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இது வந்து நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி தோன்ற வீடியோஸ் போடுறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, டைம் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழெல்லாம் வந்து நிறைய நம்ம 11th 12th புக்கு அதுக்கெல்லாம் வந்து நம்ம நோட்ஸ் எடுக்க மாட்டோம். அது இல்லாமல் இப்போல்லாம் நமக்கு தமிழ் இலக்கணம் அந்த மாதிரி இதெல்லாம் தான் புக் பேக் அந்த மாதிரிலாம் முக்கியமாக படிக்க வேண்டியது இருக்குது. இருந்தாலும் வந்து நம்ம புக்குள்ளே இருக்கிறது வந்து யூனிட் 6க்கோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும் இல்லைங்களா? அதனால் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 12th வந்து ஒரு லெசன் எடுத்திருக்கேன். இது வந்து நான் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து நான் எப்படி நோட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட சொல்கிறேன் பாருங்கள். நான் புக் ஃபுல்லாக வந்து படித்து மார்க் பண்ணிடுவேன். பட் அப்படி மார்க் பண்ண என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட முக்கியமான பாயிண்ட்ஸு இது வந்து லாஸ்ட் டைமுக்கு ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த பிக்சர் இருக்கு இல்லைங்களா, இந்த பிக்சரை சுற்றி கொண்டு வந்து எழுதி வச்சுக்குவேன். இதில் பார்த்தீங்கன்னா அவரோட நேம் போட்டு அந்த அவர் பிறந்த டேட்டு இந்த அதாவது பிளேஸு எல்லாமே போட்டுட்டு அவரோட ஒரு சிறப்பு பெயர் ஏதாவது இருந்துச்சுன்னா அது, அவரோட நூல்கள் முக்கியமாக வந்து நூல்கள் இதழ்கள் அதில் வந்து முக்கியமான நூல் ஏதாவது இருந்தால் அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொண்டு வந்து இங்கே எழுதி வச்சுக்குவேன். இப்போ லாஸ்ட் டைம் வந்து நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் என்னென்ன எழுதியிருக்கணும் அதை மட்டும் படித்து ரிவிஷன் பண்ணிவிட்டு போய்க்குவேன். அது இல்லாமல் அந்த மாதிரி பிளேஸில் எழுதியிருப்பேன். அதே மாதிரி இந்த நமக்கு நூல் வழி அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, நூல் வழி மாதிரி இந்த மாதிரி பாக்ஸ் கண்டென்ட் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பிளேஸில் வந்துட்டு ஒரு 2-3 முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து எழுதி வச்சுருப்பேன். அவ்வளோதான். நம்ம வந்து திருப்பி வந்து புக்கு ஃபுல்லாக படிக்க வேண்டியதில்லை. லாஸ்ட் டைமில் இந்த பாக்ஸ் கிட்டே இருக்கிறது, இந்த பிக்சர் கிட்டே நான் வந்து என்ன எழுதி வச்சுருந்தனோ அது அந்த மாதிரி மட்டும் படிச்சுட்டு போய்க்கிற மாதிரி ஒரு டைம் படிக்கும்போதே வந்து நம்மளோட முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் அங்கே கொண்டு வந்து எழுதி வச்சுக்கணும். நீங்கள் பார்க்குறதுக்கு கச்சன்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்க வேண்டாம். உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி உங்களுக்கு புரிஞ்சால் போதும். உங்களுக்கு புரிகிற மாதிரி வந்து நீங்கள் பாயிண்ட்டாக போட்டு நோட் பண்ணி வச்சுக்கனாலும் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி புக்கில் மார்க் பண்ணி வச்சு படிக்கிறது வந்து உங்களுக்கு கசன்னு இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து விற்கிறாங்க. இது வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். நிறைய பேர் என்னன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் இருக்கும், பின்னாடி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம எழுதி புக்கில் பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு இதுதான். இதை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம இப்போ புக்கில் படிக்கும்போது வந்து நமக்கு வந்து இது வந்து எக்ஸாமுக்கு வரலாம், இந்த டேட்டு இயர் வந்து இது நமக்கு மறந்து போயிடும், ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் இதில் எழுதி அந்த பிளேஸில் உங்களுக்கு எந்த ஸ்பேஸ் வருதோ அந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் டைமில் டக்குன்னு நம்ம புக் ஃபுல்லாக படிக்கலினாலும் அட்லீஸ்ட் அந்த ஸ்டிக்கி நோட்ஸில் இருக்கிறது மட்டும் ரிவிஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லை நோட்டில் வந்து நீங்கள் நோட்டில் எழுதி வைக்கிறதுனால எழுதி வைக்கலாம். பட் அப்படி நம்ம நோட்டில் எழுதி வச்சோம்னு வைங்களேன், ஏன்னா ஆல்ரெடி படித்தது ஏதோ நோட்டில் எழுதியிருக்கோம், அதை வந்து நம்ம எடுத்து பார்க்காமே இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். அதை ரிவிஷன் பண்ணும்போது வந்து நமக்கு புதுசாக இது எங்கடா எழுதி வச்சோம், எங்கேருந்து எழுதி வச்சோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்தந்த லெசன் கிட்டேயே வந்து நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா
நமக்கு வந்து ஓகே இந்த பிளேஸில் இருக்குது, இதில் இந்த லெசனில் இருக்குது, இந்த லெசனில் வந்து முக்கியமான பாயிண்ட் இதுதான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் எல்லாம் வந்து நான் ஃபுல்லாக நிறைய நோட்ஸ் எடுக்கவே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எல்லாமே வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இருங்க. இந்த லாஸ்ட் பேஜ்லேருந்தே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெசன்லேருந்தே வந்து நான் நிறைய எல்லாமே ஸ்டிக்கி நோட்ஸ், அதாவது முக்கியமாக எனக்கு வந்து முக்கியமாக தெரியுது இந்த லெசனில் அப்படிங்கிறது தோன்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கி நோட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் புக்ஸ் வந்து படிச்சுட்டேன். புக்ஸ் படிச்சுட்டு நம்ம திரும்ப வந்து ஒருக்கா வீடியோஸ் பார்த்து ரிவிஷன் பண்ணும்போதோ இல்லை நம்ம திரும்ப அகைன் படிக்கும்போது வந்து நம்ம நோட்ஸ் எடுக்காமல் தான் நான் படிச்சிருந்தேன். ஸோ அதனால் வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு லெசனுக்கும் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சு நான் படிச்சுட்ருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம நோட் போட்டு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை இப்போ அப்படிங்கும்போது அட்லீஸ்ட் நம்ம இந்த ஸ்டிக்கி நோட்ஸில் இருக்கிறதெல்லாமாவது ரிவிஷன் பண்ணிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. எல்லோரும் நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். எல்லாம் நல்லா படிங்க. நம்ம வந்து நோட்ஸ் வந்து எடுக்க முடியலன்னா ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் வந்து இதுதான். நம்ம புக்ஸ்லேயே வந்து படிக்க சைடில் எழுதி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதையெல்லாம் ரிவிஷன் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கி நோட்ஸ் யூஸ் பண்ணி அந்த நோட்ஸை வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். எல்லாம் நல்லா படிங்க. பாய்.